வணக்கங்க. என்னோட பேர் நவநீத கிருஷ்ணன். நாங்க வந்துட்டுங்க வேதம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெடிமேட் சப்பாத்தி அண்ட் பூரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் உணவுத்துறையில எனக்கு இருந்த அனுபவத்தை கொண்டு இப்போ இந்த கம்பெனியை வந்து கடந்த ஒரு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. எங்களோட கம்பெனியில் வந்துட்டுங்க ரெடிமேட் சப்பாத்தியும் ரெடிமேட் பூரியும் வந்து நம்ம வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறோங்க. இப்போ எங்களோட ப்ராடக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 100% எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் மைதா மிக்ஸ் பண்ணாமல் கோதுமை மாவு மட்டுமே வச்சு சப்பாத்தி பூரி வந்து நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லேருந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையோட சாப்பிட முடியுங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் எங்களோட சப்பாத்தி பூரியை சாப்பிட முடியுங்க. அதாவது ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஊறுகாய் போடுவோம். ஸோ அந்த ஊறுகாயில பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய உப்பு, எண்ணெய் இது கூட வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு நம்ம கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. ஸோ இந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சப்பாத்தி பூரியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமையே வெளியில வச்சு அதை ஒரு 10 நாள் டு 15 நாள் வரைக்கும் அதோட செல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க. ஸோ இதை பண்ணோம். இதுக்கு தேவைப்படுறதாங்க இந்த ப்ரிசர்வேட்டிவ்ங்கிறது. எங்களோட சப்பாத்தி பூரியை வந்துட்டு நீங்க நார்மலா வெளியில வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிருக்க முடியாது. எங்களோட பாக்கெட்டை கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருக்கணும். நம்ம வீட்ல எப்படி நார்மலா நைட் நம்ம கோதுமை பிணைறோம் அப்படின்னா மீதி இருந்ததுன்னா காலையில ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா மட்டும்தான் காலையில அதை வந்து நம்ம குக் பண்ண முடியும். நார்மலா ஓப்பன்ல வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பா புளிச்சு போயிருங்க. ஸோ அந்த மாதிரி எங்களோட சப்பாத்தி வெளியில வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து புளிச்சு போயிருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும் அப்படின்னா 4 நாள் இருந்து 5 நாள் வரைக்கும் நம்மள அதை வச்சு பயன்படுத்தலாங்க. எங்களோட கம்பெனில வந்துட்டு வரக்கூடிய ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் யார் வந்தாங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும் பொழுது கை கால் வந்து சோப் ஆயில் கொண்டு கழுவிக்கணுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளவுஸ், ஹெட் கேப், மாஸ்க் இதெல்லாமே ப்ராப்பரா போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராடக்ட்லயே வந்து நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். பொருளை வந்து மாவு பிணையறது இருந்து சப்பாத்தி எடுத்து பேக் பண்ற வரைக்கும் எங்களோட கை கூட அந்த சப்பாத்தில படாத மாதிரி தான் இதை வந்து இது பண்றோங்க. மெஷினும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் மெஷின் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவதுங்க இப்போ எங்களோட சப்பாத்தி வந்து ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் கடையில் வந்து வச்சு விற்கிறாங்க. கடைக்கு போகக்கூடிய நம்ம கஸ்டமர்ஸ் வந்து முன்னாடி டேபிள் மேலே எந்த சப்பாத்தி இருக்கோ அந்த சப்பாத்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கள கேட்டு வாங்கணும். எனக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய அன்பு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கணும். ஸோ அதை வந்து மக்கள் மனசுல விதைக்கிற வரைக்கும் எங்களுக்கான ஒரு சவால் இருக்கும். நாங்கள் ஒன்ஸ் அதை விதைச்சிட்டோம் அப்படின்னா எங்களோட ப்ராடக்டை தவிர கஸ்டமர்ஸ் வேற எதையுமே விரும்ப மாட்டாங்க. இப்போ எங்களோட கம்பெனியோட லொகேஷன் பார்த்தோம் அப்படின்னா கொடுமுடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னமார் கோவில் அப்படிங்கிற இடத்துல வந்து எங்களோட கம்பெனி வந்து லொகேட் ஆயிருக்குதுங்க. ஸோ எங்களோட வேதா ஏஜென்சிஸ்னு ஒரு ஆஃபீஸ் வந்து ஈரோடு, கரூர், சிவகிரி இங்க வந்து நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ எங்களோட இந்த ஆஃபீஸ்ல இங்கிருந்து சப்ளை ஆகக்கூடிய எல்லா இடத்துக்கும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து அவைலபிளா கிடைக்குதுங்க. அது போக வேலூர், நாமக்கல், மோகனூர், வேலாயுதம்பாளையம் இந்த மாதிரி ஏரியாலையும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க. அடுத்ததான் வந்துட்டு நம்ம ஆன்லைன்லயே நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடு தேடி சப்பாத்தி வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ண போறோங்க. ஆவரேஜா வந்துட்டு நாங்க ஒரு 10 ஹவர்ஸ் நாங்க வந்து ரன் பண்ணோம் அப்படின்னாலே எங்களால வந்துட்டு ஒரு 12,000 சப்பாத்தி வந்து எங்களால தயாரிக்க முடியுங்க. ஸோ அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மிஷின் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஹை ஸ்பீட் மிஷின் தான் இருக்குங்க. இது போக நாங்க வந்து நைட் ஃபுல்லா ஒரு 24 ஹவர்ஸ் ரன் பண்றோம் அப்படின்னா ஒரு 20,000 இருந்து 25,000 சப்பாத்தி வரைக்கும் எங்களால வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்னா கூட போதுங்க. எங்களால கண்டிப்பா அந்த டைமிங்க்கு உங்களுக்கான இதை வந்து எங்களால கொடுக்க முடியுங்க. இப்ப சமீபமா நடந்த அரசியல் கட்சி மாநாடுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு 25,000 சப்பாத்தி டு 50,000 சப்பாத்தி வரைக்கும் நம்ம வந்துட்டு சப்ளை பண்ணிருக்கோங்க. இப்ப நிறைய லேடிஸ் வந்து இப்ப எங்களோட சப்பாத்தி வந்து எடுத்து அவங்க டோர் பை டோர் சேல் பண்றவங்களும் இருக்காங்க. நிறைய டீலர்ஸ் வந்து எடுத்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்க்கு சப்ளை பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு எந்த மாதிரி தேவையோ அவங்களோட பிசினஸ் வந்து கண்டிப்பா இந்த சப்பாத்தி மூலியமா பண்ணலாங்க. ரீட்டைல் டைரக்டா பண்றவங்களுக்கான ப்ராஃபிட் ரேஞ்சும் அதிகமா இருக்குங்க. எங்களோட இதுல வந்துட்டு இப்ப மக்களுடைய ஆரோக்கியம் மட்டுமே எங்களுடைய நோக்கமா இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு வரும் காலத்துல மில்லட்ல சப்பாத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குங்க. அதாவது திங்கட்கிழமை அப்படின்னா ஒரு மில்லட், செவ்வாய்க்கிழமை ஒரு மில்லட் அப்படின்னு வீக் டேஸ் ஃபுல்லா ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு மில்லட் வந்து நாங்க ரெடி பண்ணி அந்தந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல வச்சிருவோங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை வந்து பை பண்ணிக்கலாங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாத அன்பு சப்பாத்திய உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கி ஆரோக்கியமா சாப்பிடுங்க. அன்புடன் ஆரோக்கியம். நன்றி, வணக்கம்.